மூணே வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். உங்ககிட்ட எவ்வளோ வேணால் அறிவு இருக்கலாம், ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கு இஃப் யூ ஹேவ் ப்ரொக்ராஸ்டினேஷன், எனக்கு லேசியாக ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஈவன் அ ஃபூல், நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கலாம், இவங்கெல்லாம் எப்படா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க, எனக்கெல்லாம் எவ்வளோ அறிவு இருக்குது, எனக்கெல்லாம் இதை விட நான் ஜாஸ்தியாக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட் பவர் என்னன்னா செயல். அவங்க செஞ்சிட்ருக்காங்க, செயல், அந்த பாதையில் நடக்கிறாங்க. நம்ம அந்த அதர் சைடு யோசிப்போம், அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம், ஏன் நான் இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லிடுறத பற்றி யோசிப்போம். இப்படி ஒரு லூப்புக்குள்ளாரையே போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த யோசிக்கிறத விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பாதையில் நடக்க நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஆஃப்டர் 5 years திஸ் வில் பி வெரி குட். ஸோ நடக்க கற்றுக்கலாம், தப்புகள் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தப்பாக தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஐ திங்க் மதன் கௌரி நினைக்கிறேன், அவர் தான் இந்த ஒரு கோட் ஒன்று போட்டிருந்தார், கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். இதையே வேற மாதிரி ஒன்று போட்டிருந்தார். ஐ டென்ட் கெட் இட், பட் he said something like this. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு பவர் இருக்கு. எவ்வளோ புத்தி இருக்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் தொடர்ந்து செயல் செய்யும்போது அந்த செயல் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். திங்க் அபவுட் திஸ்.